ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காக ஷார்ட்னு ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற அட்மோஸ்ஃபியர் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க உங்களுக்கு பண்ண இதில் எப்படி தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்ட் இருப்பாருங்க. இது பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் அட்மோஸ்ஃபியரில் ஃபஸ்ட்டு பண்ண இன்புட் பண்ண நம்ம பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த டெஸ்ட் குரூப் எனக்கு கில் போய்ட்டு குரூப் இருக்குது அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பண்ணாக்க ஃபாண்ட் இருக்கா இதில் ஏதாவது ஒரு நீங்கள் கில் போய்ட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்குது அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் வேவ் ஆல் ஃபாண்ட்ஸ் இருக்குது அது பண்ணிக்க கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பண்ண இன்ஃபாண்ட் இருக்கும் அது பண்ணிக்க கில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணாக்க மட்டும் மேலே 3 பட்டனை கில் போயிட்டு இப்போ எங்கள் சைடில் பண்ணக்கும் மொபைல் பண்ண டவுன் ஆகும். அதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் போய்க்கிறோம். ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துட்றேன் பட் நான் இங்கே ஒன்று தான் கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ 2 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். அந்த 2த்தையும் பண்ணாக்கா லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட்டில் இருக்க அது கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மோஸ்ஃபியர் இன்புட் வரும். நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட்றதை மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு உங்கள் அட்மோஸ்ஃபியர் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே இப்போ நான் மட்டும் இப்போ நான் அட்மோஸ்ஃபியர் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டேன். நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட் இப்போ மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப் போயிட்டேன் அந்த டெஸ்ட் இருக்கு பாருங்கள். அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்குது அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் பண்ணாக்கா ஃபேஸ் இருப்பாருங்க அது கிளிக் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ணாக்கா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும். ஓகே ஸோ இப்போ நான் அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இதாக சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே விடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ண ஒரு 4 குரூப் இருப்பாருங்க. ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு கீழே பண்ண ஒரு குரூப் இருப்பாருங்க. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ரெஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஒரு பிக்கு பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிசெஷன் வேர்ப் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இது பண்ணாக்க ஃபஸ்ட்டு -9 டிகிரிக்கு பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி பண்ண அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் கொஞ்சம் சென்டராக வர மாதிரி பண்ணாக்க அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுவோம். ஓகே ஸோ நீங்கள் ஆட் போயிட்டு அப்படியே இங்கே பேக் போயிட்டு நீங்கள் பண்ணாக்க ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணுங்கள். இது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் மறுபடியும் நம்ம அந்த குரூப் போயிட்டு ஜஸ்ட் இது பண்ணாக்க லைட்டாக கீழே நம்ம பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் அந்த குரூப்பை கிளிக் போய்ட்டு குரூப் போய்க்கிறேன். இப்போ அந்த பிக் இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பண்ணிக்க பேக் வந்துக்கும். ஸோ இதில் எடிட் பண்ணிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் பண்ணி சின்னதாக கட்டாக இருக்கும். ஸோ எப்படி ஃபிக்ஸானு சொல்கிறேன். ஸோ அது கரெக்டாக அந்த புக் போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணல போதும் அது யாராவது பண்ணிக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் 2 இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரையும் கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நெக்ஸ்ட் எடிட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ண எஃபர்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு -9 டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பண்ணாக்க அந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு அட்ஜென்ட் பண்ணி கட்ட உங்களுடைய பிக் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் பேக் கட்ட இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கும். ஏதோ நீங்கள் எடிட் பண்ணதில் சின்னதாக கட்டாக இருக்கும் பண்ண மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே 3, 4 இருக்கா இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தட் நீங்கள் 1 பண்ணால் இதுலேயும் பண்ண பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ நான் பண்ணாக்க 4th பிக் ஆட் பண்ணிட்டேன். இதை நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க ரிலிக்ஸ் ஸோ இதில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பிக் ஆட் பண்ண போகிறீங்க எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு இந்த க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இந்த பிக் பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஸோ அதுக்கு மேலே வரமா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கா இதுவும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணிட்டு இன்னொரு பிக் பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயர் கீழே கொண்டு விட்டுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு பண்ணாக்கி எஃப்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு மூவ் பண்ணி கொண்டுனாக்க இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயரிங் கில் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்கா அது கில் பண்ணிட்டு காப்பி லேயர் பாருங்கள் அது கில் பண்ணிட்டு ஜஸ்ட் இது பண்ணி கில் பண்ணிட்டு மேல் ஆப்ஷனுக்காக கொடுத்து பண்ணி டீல் பண்ணி விட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் கிளியர் மார்க் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கெட் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த ஃபிட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஸோ உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி சரி ஆட் ஆகலைனாக்க இது எப்படி ஃபிக்ஸ்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு கீழே வந்து பண்ணாக்க மோட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தொமா நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணுறதுனாக்க ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் இன்னும் பண்ணுறதுனா இப்படி பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணுறதுனாக்க பண்ணிக்கோங்க. ஓகே முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் பிக்கு நம்ம செல்ல போய்ட்டு அதே பாக்ஸ் வந்து இப்போ டேட்டா இங்கே பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் இந்த எஃப்டில் இந்த பிக் ஆகிடும். முன்ன பண்ண அதே சேம் இடத்துல உங்களோட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க மோட்ஸில் போய்ட்டு கரெக்டாக நீங்கள் அசைன் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் லிக்ஸ் இருக்கிறதுன்னு சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ண பிக்கை வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அதுக்கு மேலே ஆட் பண்ண நம்ம ஃபஸ்ட்டு பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் கிளியர் மார்க்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பைட்டை மட்டும் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணாக்க ஜஸ்ட் அந்த ஃபில் ஆட் ஆயிரும். முன்ன பண்ண அதே சேம் மெத்தட் தான் உங்களோட பிக்கு கொஞ்சம் சரியாக இல்லைனாக்க கீழே மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதே சேம் மெத்தடில் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது கொஞ்சம் எனக்கு சைஸ் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம பண்ணிக்கலாமா. கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க அந்த மோட்ஸில் போயிட்டு கரெக்டாக வந்து பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ கொஞ்சம் வாய்ஸ் இதாக இருந்துச்சுனாக்க மனுஷங்க கைஸ் ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் என்னான்னு தெரில வரவே மாட்டேங்குது. ஓகே ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பண்ணாக்க லாங் ப்ரோசஸ் பண்ணி உள்ளே பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி ஒன் பண்ணால் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு கீழே வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது அது கீழே போயிட்டு மேல் டீட் ஆப்ஷனுக்கு கொடுத்து வந்து பண்ணி டீல் பண்ணிவிட்டுங்க. ஓகே முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பெரில் பார்த்த மாதிரி ரொம்ப சிம்பிளான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ இந்த வீடியோவில் எந்த டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.